Hello students, welcome back to my channel. நம்ம பார்க்க போற டாபிக் MySQL ஃபங்க்ஷன்ல டெக்ஸ்ட் நியூமரிக் டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ CBSE கிளாஸ் 12 IP 065 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CBSEயோட இந்த வருஷம் கரிக்குலம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25-26 கரிக்குலம் யூனிட் 2 டேட்டாபேஸ் query யூசிங் SQLல நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிற டாபிக் இதுதான். ஓகேவா? ஆல்ரெடி இது எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் என்னோட சேனல்ஸில் அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் ஒரு 12 ஃபங்க்ஷன்ஸும், நியூமரிக் ஃபங்க்ஷனில் ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸும், டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 7 ஃபங்க்ஷன்ஸும் as per CBSE போர்ட் 2025-26 கொரியன் சிலபஸை தான் நம்ம இந்த வீடியோஸில் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குற மூலிமா உங்களால் 10 மார்க்ஸ் ஈஸியாகவே போர்டு எக்ஸாமுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத CBSE கொஷின் பேப்பர்ஸை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். CBSE சாம்பிள் கொஷின் பேப்பர் 24-25 உரிய சாம்பிள் பேப்பர்ஸ் தான். இந்த பேப்பர்ஸில் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது கொஷின் நம்பர் 16 வந்து நம்ம MySQL ஃபங்க்ஷன் வந்து கேட்ட கொஷின் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்க முடியுமா நீங்கள் இந்த 1 மார்க் லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி கொஷின் நம்பர் 24ம் நம்ம MySQL ஃபங்க்ஷன் வந்து கேட்ட கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 32 ரைட். ஸோ 32வும் நம்மளுக்கு MySQLலேருந்து கேட்ட கொஷின்ஸ் தான். அதே மாதிரி இது ஒரு 3 மார்க் கொஷின். ஓகே, அதே மாதிரி 4 மார்க் கொஷின்ஸும் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அந்த 4 மார்க் கொஷின் இங்கே இருக்கா. இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக கிளியராக லேர்ன் பண்ணுறது மூலியமாக உங்களால் 10 மார்க்ஸ் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஆர் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். நம்ம இதை டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனும் சொல்லலாம், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம். டோட்டலாக 12 ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயந்தான். ரைட். MySQL ஃபங்க்ஷனை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 3 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதோட சின்டாக்ஸ் என்ன, ஆர்குமெண்ட் டைப் என்ன, ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரைட். இதுலேருந்து 1 மார்க் கொஷின்ஸும் வரலாம், 2 மார்க் கொஷின்ஸும் கேட்கலாம். ரைட். கேர் ஆஃப் ஃபங்க்ஷன் உள்ள பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டு வந்து நியூமரிக் ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டன் டைப் வந்து கேரக்டராக தான் கிடைக்கும், மீன்ஸ் ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே 67 பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் பைனரி வேல்யூஸாக தான் கிடைக்குது. நம்மளுக்கு ஆஸ்கி வேல்யூஸாக தான் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு பக்கத்தில் யூஸிங் ஆஸ்கி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ 67ஓட ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னா கேபிட்டல் C. லோவர் ஆஃப் ஃபங்க்ஷன் இதோட ரூல் என்ன அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை எல்லாமே லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறது. நம்ம இங்கே லோவர் கேஸாக தான் கொடுத்துருக்கோம், அப்போ நம்மளுக்கு லோவர் கேஸாக தான் கொடுக்கும். ரைட். சப்போஸ் நான் இங்கே வந்து அப்பர் கேஸ் வந்து கொடுக்குறேன். ரைட். அப்பர் கேஸை இப்போ நம்மளுக்கு லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி காட்டும். ஓகேவா? அப்பர் அண்ட் லோயர் கேஸாகவே நம்ம கொடுப்போம். ரைட். கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லோவர் கேஸை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ லோவர் ஆஃப் ஃபங்க்ஷனோட ரோல் என்னென்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் ஆர் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாகவே அப்பர் கேஸாக இருந்தாலும் லோவர் கேஸாக இருந்தாலும் ஜிக்ஸாக்காக இருந்தாலும் லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஆர்குமெண்ட் டைப்பும் ரிட்டன் வேல்யூஸும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். ஓகே, இந்த லோவர் கேஸை நம்ம எல் கேஸுன்னு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? அப்பர் கேஸ் உள்ளே இருக்க கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாமே அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் அதோட ரோடு. ரைட். இங்கே பைத்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாமே அப்பர் கேஸாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு. சப்போஸ் நான் இங்கே எல்லாமே அப்பர் கேஸாக கொடுக்குறேன். ரைட். நம்மளுக்கு ஃபுல்லாகவே அப்பர் கேஸாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ரைட். இதை நான் ஜிக்ஸாக்காக மாற்றியும் ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட். ஃபுல்லாகவே அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இது அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம், இல்லை யூ கேஸை சொல்லி யூஸ் பண்ணலாம். ஃபைன். கேன்கேட் ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவோம். ரெண்டுமே ஸ்ட்ரிங்கு தான். ரைட். ஒரு டேபிளில் இருக்க 2 காலம்ஸை நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். கேன்கேட்டோட மீனிங் என்ன அப்படின்னா 2யுமே ஜாயின் பண்ணி கொடுக்குறாதான். ரைட். ஸோ இதுக்கு நம்ம அலைஸ் நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டேபிள்லேருந்து இருக்கிறோமோ அதை ஃப்ரம் அடுத்து மென்ஷன் பண்ணுறோம். ரைட். ஸோ ஜான் 89, அஞ்சலி 91 சொல்லி 2யுமே கன்கார்டினேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம அலைஸ் நேம் கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே அஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு நேமுன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அந்த காலமுக்கு நேம் சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரிலவெண்ட்டாகவே நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஃபைன்.
நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சப்ஸ்ட்ரிங். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே சப் எஸ்டிஆர்னு கொடுக்கலாம், சப்ஸ்ட்ரிங்னு கொடுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ரைட், சப்ஸ்ட்ரிங்குள்ளே நம்ம 3 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டு ஸ்ட்ரிங்கு, செகண்ட் பாஸ் பண்ணுறதும் தேர்ட் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டு நியூமரிக்காக இருக்கும். ஓகேவா? அப்போ சப்ஸ்ட்ரிங்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ இங்கே ரிஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா? ரைட், இது ஹோல் வேர்டாக இருக்குது. இதில் நான் ஒரு சப்ஸ்ட்ரிங் மட்டும் எடுக்க போகிறேன், ஆர்இஜி மட்டும் வேணும் அப்படின்னா இது சப்ஸ்ட்ரிங். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிவன் சப்ஸ்ட்ரிங்ஸை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது அதை நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ இது என்னோட ஹோல் ஸ்ட்ரிங்கு, எனக்கு இந்த போர்ஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ரைட், அப்போது இது 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னா 5 கேரக்டர்ஸ். அப்போ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு 5 கேரக்டர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா? இங்கே நம்ம ஒரு 4 பாசிபிலிட்டிஸ் வந்து செக் பண்ண போகிறோம். நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் மெயினான கான்செப்ட். ரைட், ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், அந்த ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங் எடுக்க போகிறோம். அப்போ 4 பாசிபிலிட்டிஸ் என்னன்றது தான் இங்கே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ரைட், இங்கே கொடுக்குறது எம்முன்னு சொல்லுவோம், இங்கே கொடுக்குறது என்னன்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், ஸோ இந்த எம்முக்கு 2 பாசிபிலிட்டிஸ் செக் பண்ண போகிறோம். எம் பாசிட்டிவ் வேல்யூஸாக இருந்தால் என்ன இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸாக என்ன இருக்கும். ரைட், அதே மாதிரி என் வந்து இல்லை அப்படின்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், என் வந்து லெஸ் தென் 1 இருந்தால் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே லேர்ன் பண்ண போகிறோம். எம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது நல்லா தெரியும். 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு 5 கேரக்டர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் எம் வந்து நெகட்டிவாக கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், எம் நெகட்டிவாக நம்ம கொடுக்கும்போது அது -3ன்றப்போ பேக்வர்ட் டைரெக்ஷன்லேருந்து பாருங்கள், -1 -2 -3 இதுதான் -3யோட பொசிஷன். ரைட், ஸோ இதிலேருந்து நெக்ஸ்ட்டு கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் 1 2 3. ரைட், ஸோ இங்கே வந்து என் வந்து பாசிட்டிவ் அப்படின்றனால ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணி பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நம்ம 5ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிடுவோம். -5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் வந்து ரீட் பண்ணணும்னு சொல்லி. ரைட், -5னா இங்கே வரும் 1 2 3 4 5. இதுதான் -5க்குரிய பொசிஷன், சி தான் -5க்குரிய பொசிஷன். அதுலேருந்து 3 கேரக்டர்ஸ் வந்து நமக்கு ரீட் பண்ணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ளஸ் கொடுத்துக்கனால ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். ரைட், சப்போஸ் இதுவும் நான் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து நெகட்டிவ் டைரெக்ஷன்ஸில் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். ரைட், இங்கே பாருங்கள், அப்படி ஒரு ஸ்ட்ரிங் டைரெக்ஷனே கிடையாது. ஏன்னா கர்சர் இருக்கிற பொசிஷன்லேருந்து எப்போவுமே ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். நம்ம எம் மட்டும்தான் நெகட்டிவில் கொடுக்க முடியுமே தவிர என்ன நெகட்டிவில் கொடுக்க முடியாது. என்ன இல்லாமல் வேணால் இருக்கலாம், லெஸ் தென் 1 கிட்ட வேணால் இருக்கலாம், பட் என்ன வந்து நெகட்டிவில் கொடுத்தா நம்மளுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகாது. சப்ஸ்ட்ரிங்கில் நான் இப்போது இங்கே எம் மென்ஷன் பண்ணிவிட்டு என் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட், ஸோ இங்கே 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. என்ன மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஹோல் ஸ்ட்ரிங்கையுமே கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, லெஸ் தென் 1 கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெஸ் தென் 1ன்றப்போ -1 கொடுப்போமா. ரைட், பாசிட்டிவ் கொடுத்தா -1 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எம்டி ஸ்ட்ரிங் தான் பிரிண்ட் ஆகும். நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரிம்ன்ற ஃபங்க்ஷன். ரைட், ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும் போத் சைடு, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில். ரைட், இதுதான் டிம்மோட மீனிங். ரைட், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். போத் சைடில் இருக்க ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு. இது எனக்கு தெரியல மேம், எப்படி மேம் எது ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் இங்கே வந்து போத்துன்னு சொல்லி நம்ம பேராமீட்டர் மென்ஷன் பண்ணிவிட்டு கிவன் ஸ்ட்ரிங்கில் எந்த கேரக்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணுமோ அந்த கேரக்டர்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரம்னு சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கேரக்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராகவே விசிபிளாக தெரியும். ஓகேவா, ஃபைன். இப்போ பாருங்கள், போத் சைடில் இருக்க எக்ஸுன்ற கேரக்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு எல் ட்ரிமும் இருக்கும். ஸோ எல் ட்ரிம் அப்படின்றப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பேஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணோம். ஆர் ட்ரிம் அப்படின்றப்போ ரைட் சைடில் இருக்க ஸ்பேஸை தான் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணோம். இதுவுமே எனக்கு விசிபிளாக தெரியல மேம் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. இங்கே எல் ட்ரிம்ன்றப்போ நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸ் வந்து இல்லை. இங்கே பாருங்கள், ஆர் ட்ரிமில் இந்த இடத்துல ஸ்பேஸ் நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது. இன்னும் நான் விசிபிளாக எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ட்ரிம் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இந்த ட்ரிம் ஆஃப் ஃபங்க்ஷனில் இது லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற வேர்டு என்ன அப்படின்னா லீடிங் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ரைட், டைப் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்க எக்ஸை மட்டும்தான் நமக்கு கிளியர் பண்ணியிருக்கோம். ரைட், இதில் நீங்கள் ட்ரிம் ஆஃப் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, எல் ட்ரிம்னு சொல்லி யூஸ் பண்ணிடக்கூடாது, யாராவது சொல்லும். இந்த இடத்துல நீங்கள் ரைட் சைடில் இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டைலிங் சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ரைட் சைடில் இருக்க எக்ஸு ஃபுல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் இன்சர்ட். ரைட்,
INSTRன்னு சொல்லி தான் நம்ம கொடுக்கணும், ரைட். இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவோம். ரெண்டுமே ஸ்ட்ரிங் டைப்பாக தான் பாஸ் பண்ணுவோம். நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூஸ் நம்பர்ஸாக கிடைக்கும். இதை நீங்கள் கிளியராகவே நோட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுவோம், ரிட்டன் டைப்பாக நம்பராக கிடைக்கும். இந்த இன்சர்ட்டோட ஃபங்க்ஷன் ரோல் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் செகண்ட் ஸ்ட்ரிங் இருக்குங்களா, 2 ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறோம்ல, அந்த 2 ஸ்ட்ரிங்கில் இருக்க செகண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனோட நம்பரை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா, இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நான் கொடுக்குறேன். என்னோடய ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்தாச்சு, ரைட். இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங். செகண்ட் ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா ஓ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம், ரைட். அப்போ அந்த செகண்ட் ஸ்ட்ரிங் இருக்கா ஓ அப்படின்றது இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்ன்ற ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத நம்பராக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும், ரைட். 5th பொசிஷனில் தான் ஓ இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம், ரைட். 1 2 3 4 5. அப்போது இந்த 5th பொசிஷனில் தான் ஓ இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு கொஷின் கேட்கலாம், மேம் இந்த கிவன் ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஓவும் இருக்குது, அது எப்படி மேம் இது 5 மட்டும் சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுற பொசிஷனோட நம்பர்ஸை சொல்லிவிட்டு அதோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது குயிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வேணால் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆறுன்னு சொல்லி நம்ம கொடுப்போம், ரைட். கொடுத்தா 9th பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிற ஆரோட பொசிஷனை தான் ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இது ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணும், ரைட். ஸ்டார்ட் பண்ணும்போது 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் லென்த் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறது ஸ்ட்ரிங்கு தான் பாஸ் பண்ணுவோம், ரைட். இங்கே நான் 3 பாசிபிள் இன்புட் வந்து கொடுத்து செக் பண்ணி காட்டுறேன். அது 3மே ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். 1 மார்க் கொஷினில் மேஜாரிட்டியாக லென்த்லேருந்து கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஃபைன். இப்போது இந்த STR அப்படின்ற பிளேஸில் நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் எப்போவுமே நம்ம என்க்ளோஸ்டு இன் கோட்ஸ்குள்ளே தான் கொடுப்போம். கொடுத்தாச்சா, இது எவ்வளோ நம்பர் ஆஃப் லென்த் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கு. டோட்டலாக 6 இருக்கா, 6 கவுண்ட் பண்ணி சொல்லியாச்சு. ஸோ இங்கே என்ன பாசிபிள் அந்த 3 இன்புட் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ரைட். இது ரிட்டர்ன் பண்ணுறப்போ நம்மளுக்கு நம்பர்ஸும் ரிட்டர்ன் பண்ணுறது, நம்ம பாஸ் பண்ணுறது ஸ்ட்ரிங்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. செகண்டு, நம்ம ஸ்ட்ரிங்கு இருக்க இடத்துல ஸ்பேஸும் நம்ம கொடுக்குறோம், ரைட். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். அப்போ ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணுமா அப்படின்றது தான். 1 2 2 ஸ்பேஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே 8ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ என்ன மீனிங், நம்ம பாஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்கில் 2 ஸ்பேஸ் கொடுத்தோமோ அந்த 2 ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பாயிண்ட், நம்ம லென்த்தில் பாஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்குக்குள்ளே லீடிங்லேயோ டைலிங்லேயோ இல்லை போத் சைட்லேயோ நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸையும் நமக்கு லென்த்தில் கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா, இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு, இப்போ சப்போஸ் நம்ம நல் வந்து கொடுக்குறோம், எந்த ஒரு ஸ்ட்ரிங்கும் இல்லாமல் நம்ம நல்லுன்னு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, லென்னுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் எம்டி ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குறேன், ரைட். இந்த இடத்துல ஸ்பேஸ் கிடையாது, எம்டியாக இருக்குது. ஓகேவா, இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் லெஃப்ட்டு. இதுக்குள்ளே நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ட்ரிங்கு, செகண்ட் ஒன்று லென்னு. இது வந்து ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுவோம், இது நியூமரிக் வேல்யூஸாக பாஸ் பண்ணுவோம். இதோட ரிட்டர்ன் டைப்பு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். ஓகேவா, அப்போது இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் இருந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும், அதுக்கடுத்து நம்பர்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா, அப்போ நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறேன். கமா கொடுத்துட்டு 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதுதான் லெஃப்டோட ரோடு. ரைட் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான், ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுவோம், லென்த்து பாஸ் பண்ணுவோம், ரைட். அப்போ நான் இங்கே கொடுக்குற ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா அதேவே கொடுப்போம். நான் SQL கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு 3ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன், ரைட். ரைட் சைட்லேருந்து 3 கேரக்டர்ஸ் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம்னா QL மட்டும் தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மிட் ஃபங்க்ஷன். மிட் ஃபங்க்ஷனும் சப்ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் மாதிரி தான். இங்கே சப்ஸ்ட்ரிங்னு கொடுக்கலாம், சப்
எஸ்டிஆர்னு சொல்லி கொடுக்கலாம், மிட். இது எல்லாமே ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணும். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன, அதுலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லென்த் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட், ரைட்? அப்போ நம்ம இங்கே 3 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்பர்ஸாக தான் இருக்கும், ரைட்? இங்கே எனக்கு செகண்ட் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக 4 கேரக்டர்ஸ் வந்து எனக்கு ரீட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம், ரைட்? அப்போது செகண்ட் பொசிஷனில் இருந்து நம்மளுக்கு 4 கேரக்டர்ஸ் வந்து ரீட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். இதுதான் மெட்டோட ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் நியூமரிக் ஃபங்க்ஷன், ரைட்? இந்த நியூமரிக் ஃபங்க்ஷனில் நம்ம 3 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம், ரைட்? இந்த நியூமரிக் ஃபங்க்ஷனில் நம்மளோட ஆர்குமெண்ட்டும் நியூமரிக் வேல்யூஸ் தான் இருக்கும். அதோட ஆப்ரேஷன் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுற ஃபார்மட்டும் நியூமரிக்காக தான் இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் mod of ஃபங்க்ஷன். mod of ஃபங்க்ஷனில் என்னன்னு சொல்லி கொடுப்போம், ரைட்? ஸோ 2 நியூமரிக் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம், ரைட்? இது வந்து டிவிஷன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிமைண்டரை தான் ரிட்டர்ன் பண்ணும், ஓகேவா? ஃபைன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாடுலஸ் ரிட்டர்ன் பண்ணுறது ரிமைண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 25,5ன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம், ரைட்? ஸோ இதோட ரிமைண்டர் வந்து 0. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 20/3ன்னு சொல்லி கொடுக்குறோம், இதோட ரிமைண்டர் 2, ஓகேவா? ஸோ மாடு ரிட்டர்ன் பண்ணுறது ரிமைண்டரை தான் ரிட்டர்ன் பண்ணும், ஓகேவா? சப்போஸ் n வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுற ரிட்டர்ன் டைப் வந்து நல்லுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம், ரைட்? இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூஸில் ஃபஸ்ட்டு எம்மோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப்பு 0. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பவர். இங்கே பவர்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம், POWன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம், ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே நம்ம 2 இன்டீஜர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ 2 இன்டீஜர்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா இங்கே கொடுக்குற வேல்யூ இங்கே என்ன இருக்கா, ஸோ n is ரைஸ் டு த பவர் ஆஃப் m, இதுதான் மீனிங், ஓகேவா? ஸோ இங்கே எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 ரைஸ் டு த பவர் ஆஃப் 2 அப்படின்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 9. ஸோ 3 ஸ்கொயர் தான் மீனிங், ஓகேவா? 3/3 அப்படின்னா நம்மளுக்கு 27. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன். 2/3 அப்படின்றப்போ நம்மளுக்கு வேல்யூ 8, ஓகேவா? இன்னொரு பாசிபிலிட்டியை இங்கே உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன். சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து கண்டிப்பாக இன்டீஜர்ஸாக தான் இருக்கணும். ஸோ நம்ம 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இங்கே எம்மோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பாசிட்டிவ் தான், ஓகேவா? நெகட்டிவாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா -2 × -2 தான், ரைட்? 2 பவர் இங்கே 3ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பாருங்கள், ரைட்? -8 ஏன்னா -2 × -2 × -2ன்றப்போ நமக்கு மைனஸில் தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் n இப்போ மைனஸில் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் டெசிமலாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரவுண்டு. இங்கேயுமே நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸுமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், ரைட்? n, mன்னு சொல்லி கொடுப்போம், ரைட்? ஸோ கொடுத்துருக்க கிவன் வேல்யூவில் நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய வேல்யூஸை இங்கே வந்து நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்க கிவன் வேல்யூஸ் என்ன அப்படின்னா 15.197 சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கிவன் வேல்யூஸை எனக்கு 1 பாயிண்டில் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம், ரைட்? அப்போது இங்கே 1க்கு அப்புறம் 9 சொல்லி இருக்கனால 5 அபோவ் இருக்கனால இங்கே 2 பாயிண்ட்க்கு அப்புறம் 2ன்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகிருக்கு, ரைட்? ஸோ இங்கே இன்னொரு பாயிண்ட்டை நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம 2ன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா 15.20, ரைட்? 2 டிஜிட்டில் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ரவுண்ட் ஆஃபோட ரோல் என்ன, 19 சொல்லாமல் ரவுண்ட் ஆஃபாக 20 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 20 அப்படின்னு சொல்லி இருக்குன்னே வச்சுக்குவோம். 2 டிஜிட்ஸ் வேல்யூஸாகவே இருக்குது. 21 கூட வச்சுக்கலாம், ரைட்? இப்போ எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா இங்கே மோர் தென் வேல்யூஸாக இருக்குது. ஸோ இதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு கொடுப்போம். ஏன்னா இது எக்ஸாக்ட் வேல்யூஸாக நமக்கு வேணுன்றப்போ இந்த 7 இருக்கப்போ நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கு, ஓகேவா? இப்போ 7ஐ விட நம்ம கம்மியான வேல்யூஸ் வந்து கொடுப்போம், ரைட்? இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 21ன்னு சொல்லி தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வேல்யூஸாக தான் இருக்கும். சப்போஸ் இந்த பொசிஷனில் நம்ம 0ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு ஹோல் வேல்யூஸாக வந்து கொடுக்கும், ரைட்? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நவ் ஆஃப் ஃபங்க்ஷன், ரைட்? நவ் அப்படின்றப்போ என்னென்னா இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன டேட்டு, என்ன மந்த்து, என்ன இயரு, என்ன டைம் ஜோன் எல்லாத்தையுமே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும், ரைட்? இங்கே பாருங்கள், இயர் 4 டிஜிட்டில் ஹைஃபன் கொடுத்துட்டு மந்த்து ஹைஃபன் டே, அதே மாதிரி ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு அந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும்.
நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டே ஃபங்க்ஷன். டேயில் வந்து நம்ம உள்ளே பாஸ் பண்ணுறது டேட் வந்து பாஸ் பண்ணணும். இந்த டேட்டுக்குள்ளே இருக்க டேயை நம்மளுக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ரைட். ஸோ 20 அப்படின்றது நம்மளுக்கு டேயோட வேல்யூஸாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதே பிளேஸில் தான் நம்ம டேட் வந்து உள்ளே பாஸ் பண்ணுறோம். 4 digits இயர்ஸ் ஹைஃபன் 2 digits மந்த்து ஹைஃபன் 2 digits டேட் கொடுத்துட்டு டேட் செக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மந்த் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மந்த் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி தான் நம்ம இங்கே இயர் வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இயர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ரைட். அதே மாதிரி தான் இந்த இடத்துல டே நேம் சொல்லி நம்ம உள்ள டேட் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது என்ன டே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதோட நேம் சண்டே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதே மாதிரி தான் மந்த் நேமும் நம்ம கேட்கலாம். ஸோ ஏப்ரல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிளியராக சொல்லுவோம். டேட் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு இயரு மந்த்து டேட்டு ஹவர்ஸ் மினிட்ஸு செகண்ட்ஸுன்ற கரெக்டான ஃபார்மெட்டில் நம்ம கொடுத்துட்டு இதோட டேட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு டேட்டை மட்டும் எடுத்து கொடுக்கும். ரைட். இதுதான் டேட் ஃபங்க்ஷனோட மீனிங். கரண்ட்டாக நம்மளுக்கு என்ன டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரன்தசிஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட்டான டேட்டை மட்டும் இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணி காட்டும். இன்றைக்கி டேட் இது தான். டே ஆஃப் வீக், டே ஆஃப் மந்த், டே ஆஃப் இயர்ன்னு சொல்லி ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதையும் கூட தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரைட். டே ஆஃப் வீக்குள்ளே நம்ம டேட் வந்து பாஸ் பண்ணிவிட்டு இது எந்த வீக் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வீக் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இங்கே வீக் தானே நம்ம கேட்டிருக்கோம். டே ஆஃப் மந்தில் வந்து நம்ம கரெக்டாக ஃபார்மேட் சொல்லணும். ரைட். இயரு டேட்டு மந்த்தாக இதை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரைட். அப்போது இது 3rd மந்த்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம்.